இந்த உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி ஹேஸ்ட் பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 2018 ஆக்ஸி இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு மொபைல் ஆன்லைன் வார் கேம் வெளியாச்சு. நீங்க ஒரு டீம் ரெடி பண்ணணும், நான் ஒரு டீம் ரெடி பண்ணுவேன். நம்ம ரெண்டு பேரும் அந்த டீமை வச்சு ஃபைட் பண்ணுவோம். கடைசியில என் டீம்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க தோக்கடிச்சிட்டா நீங்க வின், நான் தோக்கடிச்சா நான் வின் பண்ணிடுவேன். சிம்பிள் கேம். ஆனா டீம் ரெடி பண்றதுக்கு ரியல் மணி வேணும். ஒரு டீம்ல கண்டிப்பா 3 ஆக்சிஸ் இருக்கணும். ஆக்சிஸ்னா அந்த கேம்ல வர்ற கேரக்டர். 2018ல ஆக்சிஸ் வாங்குறது ரொம்ப சீப் தான். ஒரு தடவை பணத்தை கட்டி வாங்கினா போதும், கேமுக்கு தான் அந்த கேரக்டர் தோக்கும். பட் அடுத்த கேம்ல அதே ஆக்சிஸை மறுபடியும் யூஸ் பண்ணி விளையாடலாம். சரி, வின் பண்ணா என்ன கிடைக்கும்? பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்குள்ளேயும் எத்தேரியம் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி கனெக்ட் ஆகி இருக்கும். எத்தேரியம் அப்படிங்கிறது பிட்காயின் மாதிரி இன்னொரு கிரிப்டோ கரன்சி. நம்ம மாலுக்கு போனா கேம்ஸ் விளையாட ரியல் பணத்தை வச்சு கார்டை ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுல இத்தனை பாயிண்ட் அப்படின்னு ஏறும். அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டின ரியல் பணத்தோட மதிப்பு. அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தேரியம் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு. 2018ல ஒரு எத்தேரியமோட விலை 80,000 ரூபாய். அப்போ ஒரு பாயிண்ட் ஏர்ன் பண்ணா ரொம்ப சொற்பமான எத்தேரியம் தான் ஆட் ஆகும். ஆனா விளையாட நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். மொத்தமா ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போய் ரியல் மணியா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த கேம் உருவாக்கிய கம்பெனிக்கு போயிடும். 2019 கோவிட் நோய் தொற்று வந்துச்சு. அது உலகத்துல இருக்கிற எல்லோரையுமே முடக்கி போட்டுச்சு. அந்த நேரத்துல எல்லோரும் வேலையை இழக்க ஆரம்பிச்சாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டோட நிலைமை படுமோசமா இருந்துச்சு. அப்பதான் இந்த கேம் அங்க பிரபலமாக ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற எல்லோருமே இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க. மணி ஏர்ன் பண்ணாங்க. கோவிட் டைம்ல நம்ம எப்படி லூடோ விளையாடிட்டு இருந்தோமோ அப்படி அவங்க அங்க ஆக்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சி வாங்குறதுக்கு முன்ன மாதிரி சீப் எல்லாம் கிடையாது. 3 ஆக்சி வாங்குறதுக்கு 2 இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. வசதி இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா வசதி இல்லாதவங்க வீட்டை, வாகனத்தை, நகைகளை வித்து விளையாட ஆரம்பிச்சாங்க. பணம் இருக்கிறவங்க 100 ஆக்சிஸ் வரைக்கும் வாங்கி மத்தவங்களுக்கு ரெண்டுக்கு விட்டாங்க. 2021ல அந்த கேம் பிலிப்பைன்ஸ்ல பயங்கர பீக்ல இருந்துச்சு. 2022 ஆக்சி இன்ஃபினிட்டி கம்பெனில ஒரு கேம் டெவலப்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு லிங்க்டின்ல ஜாப் ஆஃபர் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணது ஒரு PDF டவுன்லோட் ஆச்சு. ஒரு ஹேக்கர் அவரோட சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்காக அந்த PDF அனுப்பி வச்சிருக்கான். அது அவரோட கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் ஆனதும் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அந்த ஹேக்கரால அக்சஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்த சில நிமிஷத்திலேயே அந்த கேமுக்குள்ள கனெக்ட் ஆகி இருக்கிற அத்தனை எத்தேரியம் கிரிப்டோ கரன்சியையும் தன்னோட அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். ஒரு 6 நாளைக்கு அப்புறம் ஒரு பிளேயர் தான் சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸை கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பணமா மாத்துறதுக்கு போறாரு. அங்கதான் எந்த கிரிப்டோ கரன்சியும் இல்லையே, வெறும் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்றது? அதனால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இப்படி ஹேஸ்ட் நடந்திருக்கிறதே அந்த கேம் கம்பெனிக்கு தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட $620 மில்லியன் ஒர்த்தான கிரிப்டோ கரன்சி காணாம போயிருந்துச்சு. நம்ம இந்திய மதிப்புக்கு 5,000 கோடி. பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் சேர்த்து வச்சிருந்த பாயிண்ட்ஸ், தங்களோட வீட்டை வித்து, நகையை வித்து கேம் விளையாடினா அத்தனை பணமும் போச்சு. பிலிப்பைன்ஸ் மக்கள் உடைஞ்சு போனாங்க. சிலர் தவறான முடிவும் எடுத்தாங்க. கடைசி வரைக்கும் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பறிப்போன அந்த பணத்தை மீட்க முடியல. பணத்தாசை காட்டும் ஆன்லைன் கேமிங் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில மக்களுக்கு துயரத்தை தான் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.